ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணः அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தை, கர்மஸ்வரூபத்தை, கர்ம தத்துவத்தை உபதேசித்து வருகின்றார். ஆத்ம ஞானத்தோடு கர்மத்தை செய்பவர்களாக உன்னுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். நீயும் அவ்வாறே இருப்பாயாக. அதே சமயம் கர்மத்தை பற்றிய விவேகத்தோடு கர்மத்தை செய்வாயாக. இந்த கர்மத்தை அறிந்து கொள்வதில் முன்னோர்களும் பெரியோர்களும் கூட குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள். இது கர்மம் என்பது என்ன என்பதில் குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவை ஒருவன் பெற வேண்டியது இருக்கின்றது. ஆகவே நான் உனக்கு கர்மத்தை பற்றி சொல்லுகின்றேன். எந்த கர்மத்தை பற்றிய அறிவினால் நீ அசுபத்திலிருந்து, அமங்கலத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைவாயோ அந்த கர்மத்தை பற்றி நான் உனக்கு சொல்லுகின்றேன். இங்கே கர்மம் என்கிற பொழுது 3 விஷயங்களை சொல்றார். கர்மம், அகர்மம், விகர்மம். 3ஐ பற்றியும் அறிய வேண்டும். கர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், விகர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், அகர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்மத்தினுடைய சொரூபமானது அறிதற்கு அரிதானது, அறிந்து கொள்வதற்கு ஆழமானது, நுட்பமானது. கர்மம் என்றால் செயல், அகர்மம் என்றால் செயல் இன்மை, விகர்மம் என்றால் தவறான செயல், செய்யக்கூடாத செயல். பொதுவாக கர்மம், விகர்மம் என்பது தர்மசாஸ்திரங்களில் கர்ம வேதத்தினுடைய பூர்வ பாகத்திலே இருக்குது. எந்த செயல்கள் செய்யத்தக்கன, எந்த செயல்கள் செய்யத்தகாதன, எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயம். இங்கே பகவான் சொல்கிறது செய்ய வேண்டிய செயல், செய்யக்கூடாத செயல் என்று அந்த செயல்களை குறித்து அவர் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இது தத்துவ சாஸ்திரம். இல்லை, விகர்மத்தை பற்றி பேச போகிறதே இல்லை. அதை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு ஒழிய விகர்மம் என்ன அப்படிங்கிறது, செய்யக்கூடாத கர்மா என்ன என்பதை இங்கே பகவான் சொல்லலை. ஏன்னா அது கர்ம காண்டத்தில் அது விரிவாக தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கர்மம், அகர்மம் என்பதை பற்றி மட்டும் இங்கு சொல்லுகின்றார். இங்கே கர்மங்கிற பொழுது செய்ய வேண்டிய செயல் என்பது அல்ல, கர்மம் என்றால் என்ன என்பது. அதனால் கர்மத்தினுடைய சொரூபம், கர்மத்தினுடைய தத்துவம் என்ன, எது செயல், அப்புறம் செயல் எங்கே நடக்கின்றது, அதனால் செயல்னா என்ன, செயல் அது எங்கே நடக்கின்றது என்பதும், அப்புறம் செயல் இன்மை என்றால் என்ன, அது எங்கே இருக்கின்றது என்பதை பற்றியும் சொல்லுகின்றார். செயல்ங்கிற பொழுது இங்கே செய்ய வேண்டிய செயல்களை சொல்லலை, செயல் என்றால் என்ன என்று சொல்லுகின்றார். அந்த செயல் எவ்வாறு எங்கே நடக்கின்றது என்பதை பற்றி சொல்லுகின்றார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதனால் தான் சொல்கிறார். அதுதான் அறிந்து கொள்வதற்கு நுட்பமான விஷயம். ஏன்னா தர்மசாஸ்திரங்களை படித்தால் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது அங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதை படிக்கிறோம், அதை செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஆனால்
தத்துவ ரீதியாக செயல் என்பது என்ன, செயல் இன்மை என்பது என்ன, செயல் எங்கே நடக்கிறது, செயலின்மை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கின்றது என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. ஏன்னா இங்கே பகவான் இதனுடைய பிரயோஜனமாக சொல்கிறத பார்த்தாக்கா என்ன சொல்கிறார், எதிலிருந்து எதை தெரிந்து கொள்வதனால் நீ அசுபத்திலிருந்து விடுதலை அடைவாயோ. அசுபம் என்பது அமங்கலம், துன்பம், சம்சாரம். அப்போ இந்த ஞானத்தினால, கர்மத்தையும் அக்கர்மத்தையும் தெரிந்து கொள்கின்ற ஞானத்தினால ஒருவன் சம்சாரத்திலிருந்தே விடுதலை அடைவான் என்பதை சொல்லுகின்றார். அதனால் அது மோட்ச சாதனமாக சொல்லுகின்றார். சாதாரணமாக கர்மத்தை பற்றிய அறிவு நமக்கு அந்த கர்மத்தை அறிவுக்கு பிறகு அந்த கர்மத்தை செய்கிறதுனால அது ஒரு பலனை தரும், அது புண்ணிய பலன் என்பது. இல்லை, அது அனித்தியமான பலனை தரத்தக்கது கர்மம். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், கர்மத்தை பற்றிய அறிவினாலேயே, அதை பற்றி நீ அறிந்து கொள்வதினாலேயே சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைவார் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் இங்கே பகவான் சொல்ல போகிறது தத்துவ ரீதியான விஷயம். அதை 18வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் அதை பகவான் சொல்ல தொடங்கி அப்புறம் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சொல்லுகின்றார். இங்கே முக்கியமாக ரொம்ப ஆழமான ஒரு நுட்பமான முக்கியமான ஒரு ஸ்லோகம், பகவத்கீதையில் கடினமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் இது ஒன்று. அடுத்து வரப்போகிற ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். ஏன்னா சாதாரணமாக இங்கே பூர்வ பட்சமும் வந்தது, கர்மம்னா என்ன அகர்மம்னா என்ன என்பது தெரியாதா என்ன. ஒருவன் செயல் செய்து கொண்டு இருக்கிறான், ஒரு செயல்படாமல் இருக்கிறான். வேலைக்கு போகிறான், ஒரு நாள் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறான்னா அவ்வளோதானே. வேலையை செய்கிறது, வேலையை செய்யாமல் இருக்கிறது, அவ்வளோதானே. இதில் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கின்றது என்ற கேள்வி சாமான்யமாக வருகின்றது. அதனால் பகவான் அதனுடைய நுட்பத்தை சொல்லுகின்றார். அது நுட்பமானது என்று காட்டுவதற்காக அதை குழப்புற மாதிரி கடினமான முறையில் சொல்லுகின்றார். ஆனால் அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்க முறை, அதை வெளிப்படுத்தி இருக்கின்ற முறை ஒரு கவித்துவமான முறை அல்லது ஒரு சிக்கலான முறையில் அதை எடுத்து சொல்லுகின்றார். பகவத்கீதை இந்த மகாபாரதம் கதையே அதனுடைய பூர்வ விஷயங்களை பார்க்கிற பொழுது வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார், கணபதி எழுதினார் என்பது நமக்கு தெரியும். அப்படி அவர் சொல்ல இவர் எழுதுகிற பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, நீ விநாயகர் சொல்கிறார் மகாபாரதம் நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன், ஆனால் நடுவில் நிறுத்தாமல் சொல்லணும்னா, நடுவில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்பது விநாயகர் போடுகின்ற நிபந்தனை. அதை ஏற்றுக்கொண்டு வியாசர் அவர் ஒரு நிபந்தனை சொல்கிறார், நீ என்ன எழுதுகிறாயோ அதை புரிந்து கொண்டு எழுத வேண்டும், புரியாத விஷயத்தை எழுதக்கூடாதுன்னா. நான் சொல்கிறத அதனுடைய அர்த்தத்தை புரிந்து, சாதாரணமாக ஒன்று சொல்கிறோம்னா கேட்குற ஆளுது எழுதிக்கிட்டே போவார், அவ்வளோதான். கேட்குற ஆளுக்கு அதோடய விஷயம் புரியணுங்கிறது இல்லை, வார்த்தை சரியாக தெரிந்தால் போதும், அதை எழுதிடலாம். ஆனால் ஷார்ட் ஹேண்ட் எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தம் புரிந்து நீ எழுத வேண்டும். அதனால் அர்த்தம் புரியாமல் எழுதக்கூடாது, நான் என்ன சொல்கிறனோ அதனுடைய பொருள் புரிந்து எழுத வேண்டும் என்று அவர் பதில் நிபந்தனை போடுகிறார். அதனால் அவ்வப்பொழுது கடினமான ஸ்லோகங்கள், எளிதாக புரிந்து கொள்கிறதுக்கு கடினமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி அதற்கு அர்த்தத்தை விநாயகர் யோசிக்கிற சமயத்தில் இவர் மேற்கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்லோகங்கள் வரணும் என்று மனதுள்ள தயார் செய்து கொண்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார். ஆனால் இவருக்கு எப்போ ஒரு சிந்திப்பதற்கு, அடுத்த விஷயங்களை யோசிக்கிறதுக்கு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் என்று அந்த ஸ்லோகங்களை யோசிப்பதற்கு வாய்ப்பு தேவைப்படுகிறதோ அப்போல்லாம் ஒரு கடினமான ஸ்லோகத்தை சொல்லிட்டு விநாயகரை யோசிக்க வச்சு அதன் பிறகு தொடர்கிறார் என்பது நம்ம பரம்பரையாக சொல்லுகின்ற விஷயம், கதை. அந்த மாதிரி இந்த பகவத்கீதையிலையும் சில ஸ்லோகங்கள் கடுமையான ஸ்லோகங்களாக, அர்த்தம் எளிதில் விளங்காத ஸ்லோகமாக அல்லது ஆழமான அர்த்தம் உடைய ஸ்லோகமாக இருக்கும். யானிஷா சர்வபூதானாம்னு ஏற்கனவே ஸ்லோகம் வந்தது. எது அஞ்ஞானிகளுக்கு, உயிர்களுக்கெல்லாம் எது இரவாக இருக்கிறதோ அது ஞானிக்கு பகலாகவும், ஞானிக்கு பகலாக எது இருக்கின்றதோ, ஞானிக்கு எது இரவாக இருக்கின்றதோ அது அஞ்ஞானிகளுக்கு பகலாகவும் இருக்கிறதுன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்த ஸ்லோகமானது, அடுத்து வரப்போகின்ற 18வது ஸ்லோகமானது அந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்துடைய ஒரு சிக்கலான ஒரு ஸ்லோகம். 18வது ஸ்லோகத்தை நம்ம படிப்போம், பிறகு பொருள் பார்ப்போம். இதற்கு ஆச்சாரியர் பூர்வ பட்சங்கள்லாம் எழுப்பி ஒரு விரிவான நீண்ட பெரிய விளக்க உரை பாஷ்யமானது இருக்கின்றது.
18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः அகர்மணश्च சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்னகர்மக்ருத் கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்னகர்மக்ருத். கர்மணி அகர்ம யக பஷ்யேத் அகர்மணி கர்ம யக பஷ்யேத் சக மனுஷ்யேஷு புத்திமான் யுக்தः சக கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மணி அகர்ம யக பஷ்யேத். கர்மணி என்றால் கர்மத்தில், செயலில். அகர்ம செயலின்மையை, யக எவனொருவன், பஷ்யேத் பார்க்கிறானோ. செயலில் செயலின்மையை எவன் ஒருவன் பார்க்கிறானோ, இது ஒரு வாக்கியம். செயலில் செயலின்மையை பார்த்தல் என்பது. கர்ம அகர்மணிச்ச கர்ம யக பஷ்யேத். செயல் இன்மையில் செயலை எவன் பார்க்கிறானோ. முதல்ல சொன்னதுக்கு நேர் எதிர்ப்பதம். முதல்ல செயலில் செயலின்மையை காணுதல். இரண்டாவது செயல் இன்மையில் செயலை காணுதல். செயல் இன்மையில் எவன் செயலை காண்கின்றானோ. சக மனுஷ்யேஷு புத்திமான், அவன் மனிதர்களுள் புத்திமான், விவேகம் உள்ளவன், ஞானி. யுக்தக, அந்த ஞானத்தினால அவன் மன சமாதானம் உடையவனாக, மன சாந்தம் அடைந்தவனாக ஆகின்றான். அது ஜீவன் முக்தி நிலை. சக கிருத்ஸ்ன கர்ம கிருத், அவன் முழுமையாக செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தவனாக ஆகின்றான். இந்த ஞானத்தினாலேயே, இந்த ஒரு ஞானத்தினாலேயே. எந்த ஒரு ஞானம்? இந்த காணுதல், பார்த்தல். ஒரு ஞானத்தினால பார்க்கிறது. அதனால் இங்கே பார்க்கிறதுங்கிறது கண்ணால் பார்த்தது என்பது இல்லை. ஞானத்தினால், ஞானக்கண்ணால் காணுதல், தத்துவத்தை, உண்மையை காணுதல். என்னது? செயலில் செயலின்மையை காணுதல், செயல் இன்மையில் செயலை காணுதல் என்ற இந்த காட்சி, இந்த ஞானம், இந்த புத்தி யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் புத்திமான்கள். அதனால் மனசாந்தியை அடைந்தவர்கள் அவர்கள். அதன் பிறகு ஞானத்திற்காக, மோட்சத்திற்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் கர்ம கிருத்துனா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அர்த்தம். கிருத்ஸ்ன என்றால் எல்லா செயல்களையும். அதனால் அதற்கு மேலே மிச்சமாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டாக்க அந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த வேலை தான் முடிஞ்சதே ஒழிய முடியாத வேலைகள் அநேகம் இருக்கின்றன. ஆனால் இந்த ஞானம் இருப்பவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் செய்து முடித்ததாக ஆகின்றது. அதற்கு மேலே அவன் அவனுக்காக எதுவும் செய்து கொள்வதற்கு இல்லை. பரிபூர்ண நிறைவை அவன் அடைந்து விடுகின்றான். ஞானத்தை, முக்தியை அவன் அடைந்து விடுகின்றான். அதனால் அடையிற விஷயங்கள்லேயே, நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள்லேயே மேலான விஷயமாக இருக்கிறது மோட்சம் என்பது தான், வீடு பேறு என்பது தான். அந்த வீடு பெற்றி மோட்சத்தை, இறைநிலையை இந்த ஞானத்தினாலேயே ஒருவன் அடைந்து விடுகின்றான். மோட்சமே கிடைத்து விட்டால் அதற்கு மேலே அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த தத்துவம், அதனால் இது தத்துவ ரீதியான ஒரு கருத்து. ஆகவே இது ஆழமான கருத்து. அதை பகவான் சொல்லியிருக்கிற முறை அப்படி சொல்லியிருக்கிறார். செயலில் செயலின்மையை காணுதல், செயலின்மையை செயலின்மையில் செயலை காணுதல். இது எப்படி சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா செயல் என்றால் அது செயல், செயல்படாமல் இருக்கிறது என்றால் செயல்படாமல் இருக்கிறது, அவ்வளோதானே. ஒரு வேலையை செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறார். வேலை முடிஞ்ச பிறகு வேலை முடிஞ்சதுன்னு சும்மா இருக்கிறார்னா, இப்போ வேலை செய்கிறவரை வேலை செய்யாமல் இருக்கிறதா? வேலை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது வேலை இன்மையை காணுதல் என்பதோ, அல்லது வேலை இல்லாமல் இருக்கிறதுல வேலையை காணுதல் என்பதோ சாமானிய திருஷ்டியில் அது முரண்பாடான ஒன்று.
வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆள் சும்மா இருக்கிறேன். நான் 100 நாள் வேலை திட்டத்தில் வேணால் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 நாள் வேலை திட்டம்னு வேலை செய்கிறான்னு பேரில் இருக்குது, சம்பளம் வாங்குறானே ஒழிய என்ன வேலை நடக்குதுன்னா ஒன்றும் இல்லை. 20 பேர் 30 பேர் 50 பேர் கூடி இருக்கிறார்கள். அப்புறம் என்னென்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு போயிடுறான் வீட்டுக்கு. என்னென்னா வேலை செஞ்சோன்னு என்னது கவர்மெண்ட் ஆஃபீஸில், அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே அவன் வேலைக்கு வந்து போயிருக்கிறானே வெளியே வேலை செஞ்சுருக்கிறானான்னா வேலை ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலை. அதனால் செயலின்மைனா அது அங்கே அது மாதிரி செயலின்மையில் செயல் அப்படிங்கிறதெல்லாம் மாதமானால் சம்பளம் மட்டும் வேலை செஞ்சதா வாங்குறா, அதனால செயலின்மையில் செயல் அப்படின்னு லௌகிக்கமாக அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது லௌகிக்கத்தில் பொருந்தக்கூடியதாக இல்லை. நம்ம வேடிக்கைக்காக வேணால் சொல்லலாமே ஒழிய, ஆனால் வாஸ்தவமாக அவ்வாறு பார்த்தா அது தவறான அறிவாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே சாஸ்திரம் பகவான் அதை அப்படித்தான் சொல்லுகின்றார். அதனால் இது ஆழமான தத்துவ பொருள் உடையது. அதனால தான் இதோட பிரயோஜனத்தை அப்படி சொல்கிறார். சாதாரணமாக லௌகிக்கமான ஒரு அறிவு, லௌகிக்கமான ஒரு விஷயம் என்றால் அதனால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இது ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கிறதுனால, தத்துவார்த்தமாக அதை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய பலனாக மோட்சமே கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். என்னுடைய பொருள் என்ன என்று நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஷ்யம் பார்க்கலாம். பாஷ்யத்திலையும் ஆச்சாரியர் இதனுடைய பொருளை என்ன என்று நேரடியாக முதல்ல சொல்லிவிடுகிறார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னெல்லாம் பூர்வ பட்சங்கள் அதில் வருதோ, மற்ற கர்ம காண்டிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதையும் சொல்லி அதற்கான தெளிவான விளக்கத்தையும் ஆச்சாரியர் சொல்லுகின்றார். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். பொதுவாக இங்கே இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன கருத்து சொல்ல வருகிறது நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஷ்யம் பார்க்கலாம். இது ஆத்மா அனாத்ம விவேகம். இங்கே பகவான் கர்ம அகர்மன்னு சொல்கிற பொழுது நேரடியாக ஆத்மா அனாத்ம விவேகத்தை சொல்லுகின்றார். ஆத்மா உடம்புக்கு வேறானது. ஏற்கனவே ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் 2வது அத்தியாயத்திலிருந்து பகவான் சொல்லியிருக்கிறார். ஆத்மா அது ஏக்கம், அது பிறப்பு இறப்பு இல்லாதது, விகாரம் இல்லாதது, அது விதமான மாறுபாடும் அடையாமல் அது பூர்ணமாக இருக்கின்றது, எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது, ஒன்றாக இருக்கின்றது. அது எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. அகர்த்தா அபோக்தா அகாரயித்தான். அகர்த்தா அகாரயித்தா, அதுவாக நேரடியாக ஒரு செயலை செய்கிறது இல்லை, இன்னொன்று செயலை செய்ய தூண்டுவதும் இல்லை, பிறகு செயலின் விளைவு வருகின்ற பொழுது அதை அனுபவிப்பதும் இல்லை. அதனால் அகர்த்தா அபோக்தா நிர்விகாரம், எவ்விதமான மாறுபாடும் இல்லாதது, தன்னளவில் பூர்ணமாக இருக்கக்கூடியது. அதனால் கர்த்திருவம் என்பது ஆத்மாவிடத்தில் இல்லை. ஆத்மாவில் கர்த்திருவங்கிறது இல்லை. ஆத்மா எந்த செயலையும் நேரடியாக செய்வது இல்லை. அது எப்பொழுதுமே அகர்த்தாவாக இருக்கின்றது. சரீரத்துக்குள்ளே இருக்கிற போதும் கூட, ஒரு சரீரத்தை எடுத்திருப்பதாக இருக்கின்ற பொழுதும் கூட அது எந்த செயலும் கர்த்தாவாக இல்லாமலே இருக்கின்றது. இது ஒன்று. அப்புறம் அனாத்மா என்று சொல்லப்படுவது உடல், மனது, புத்தி இவைகளுடைய சேர்க்கை. காரிய கரண சங்காதம். உடம்பு, இந்திரியங்கள், மனது, புத்தி இவைகள்லாம் சேர்ந்த தொகுதியை அனாத்மா என்று சொல்லுகின்றோம். இந்த அனாத்மா ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியது, இருக்கின்ற காலத்திலும் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடியது. செயல்களை செய்வது இதுதான், செயலின் பலனை அனுபவிப்பது இதுதான். அதனால் இந்த கர்த்தா போக்தா என்பது அனாத்மா. அனாத்மா செயல்களை செய்கின்றது. உடம்பு, மனது, புத்தி அவைகள் செயல்களை செய்கின்றன. இதை சேர்ந்து அதன் மேலே அபிமானம் கொண்டிருக்கிறவனை தான் நம்ம ஜீவன்னு சொல்கிறோம், அகங்காரம் என்று சொல்லுகின்றோம். இந்த அகங்காரம் கர்மாவை பண்ணுது. அகங்காரம் கர்ம பலனை அனுபவிக்கின்றது. ஆத்மா கர்மாவை செய்வது இல்லை, கர்ம பலனை அனுபவிப்பது இல்லை எப்பொழுதுமே. அது தனியாக இருக்கிற போது அப்படி இருக்குது, சரீரத்துக்கு வர்ற பொழுது அனுபவிக்கிறது என்பதெல்லாம் இல்லை. சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் சரீரம் இல்லாமல் இருந்தாலும் அது எப்பொழுதுமே நித்திய முக்தமாக நிர்விகாரமாக இருக்கின்றது. இந்த சரீரம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பது, இந்த அகங்காரம் செயல்பட்டு கொண்டே இருப்பது. அதனால் கர்த்தா போக்தான்னு சொன்னால் அது சரீர அபிமானம் கொண்ட ஜீவன். அவன்தான் தன்னை கர்த்தாவாக கருதுகிறான், போக்தாவாக கருதுகிறான். அவனிடத்தில் கர்த்திருவம் இருக்குது, போக்திருத்துவங்கிறது இருக்கின்றது. அதனால் இந்த அனாத்மா என்ற சரீரம்
அதன் மேலே அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அகங்காரம், அது செயலை செய்வதாக இருக்கின்றது. ஆத்மா எப்பொழுதும் செயல்படாததாக, எந்த செயலையும் செய்யாததாக இருக்கின்றது. இது அடிப்படை தத்துவம். இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிற பொழுது, ஜீவன் இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிற பொழுது என்ன செய்கின்றான்? அறியாமையினால மூடப்பட்டவன் இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாமல் அனாத்மாவோட தர்மங்களை ஆத்மா மேல ஏற்றியும் ஆத்மாவினுடைய தர்மங்களை அனாத்மா மேல ஏற்றியும் காண்கின்றான். அதான் அறியாமை, அத்தியாசம், அந்யோன்ய அத்தியாசம்ங்கிறது இருக்கின்றது. ஆத்மா பூர்ணமாக ஆனந்தமாக இருக்கின்றது, அது சித் ஸ்வரூபமாக இருக்கின்றது. அந்த ஆத்மாவினுடைய சைத்தன்ய அம்சத்தை சரீரத்துக்கு கொண்டு வந்து சரீரம் தானாக சுதந்திரமாக செயல்படுவதாக நினைக்கின்றார். சரீரத்தினுடைய சுகத்தை சரீரத்தினுடைய சுகமாகவே நினைக்கிறான். வாஸ்தவமாக ஆத்மாதான் சுகஸ்வரூபம். ஆனால் சரீரத்தில் அது வெளிப்படுகின்ற பொழுது அது சரீரத்திலிருந்து வருவதாகவே சரீரத்தினுடைய குணமாகவே நினைக்கின்றார். அப்புறம் சரீரத்தினுடைய குணமான துக்கம் என்பது விகாரம் என்பதை ஆத்மா மேலே கல்பித்து ஆத்மா செயலை செய்கின்றது, செயலின் பலனை அனுபவிக்கின்றது. நான் துக்கி, நான் சுகி என்றெல்லாம் இவன் கல்பனை செய்கின்றார். அதனால் இந்த ஆத்மாவினுடைய தர்மத்தை அனாத்மா மேலும் அனாத்மாவினுடைய தர்மத்தை ஆத்மா மேலும் கல்பனை செய்து ஜீவன் அறியாமையினால் காண்கின்றான். இங்கே செயலின்மை என்கிற பொழுது ஆத்மா எப்பொழுதும் செயலின்மையில் தான் இருக்குது. நைஷ்கர்மியமாக, நிர்விகாரமாக, நிஷ்கிரியமாக ஆத்மாவானது எப்பொழுதும் இருக்கின்றது. இல்லை செயலின்மைங்கிறது ஆத்மாவிடத்தில் எப்பொழுதும் இல்லை. இந்த சரீரத்தின் மேல் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அகங்காரம், இவன் ஒரு பொழுது செயலை செய்கின்றான், ஒரு பொழுது செயல்படாமல் இருக்கின்றான். இப்போ செயலின்மை எங்கே நடக்குது? இந்த சரீரத்தில் நடக்குது. சரீரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனதும் நான் நடக்கிறேன். இப்போ என்னென்னா, நான் சும்மா இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன்னா. இப்போ சரீரம் இயங்குகின்றது, சரீரம் செயல்படுகின்றது, சரீரம் செயல்படாமல் இருக்கின்றது. அதே மாதிரி மனதோடு சேர்த்து கொண்டு இருக்கிற பொழுது நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் என்று இந்திரியங்களோடையும் மனதோடையும் நான் சிந்திக்கின்றேன். எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறேன். மனது சிந்தனை இல்லாமல் பண்ணணும், நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு அந்த செயலற்ற தன்மைக்கு மனதை கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் இவன் நினைக்கின்றான். இப்போ செயலின்மை என்பது எங்கே இருக்கிறது என்றால் உடலில், அனாத்மாவில், இந்த அகங்காரத்தில் தான் இருக்கின்றது. ஆத்மாவிடத்தில் செயல்ங்கிறது இல்லை என்பதனால செயலின்மை என்பதும் இல்லை. எங்கே செயல் சொன்னால் தான் அப்புறம் அதற்கு எதிர்மறையில் அது செயல்படாமல் இருக்கிற பொழுது செயலின்மையில் இருக்குன்னு சொல்ல முடியும். அது எப்பொழுதுமே செயலுக்கு வருவதில்லை என்பதனால அது செயலின்மை இரண்டும் கடந்ததாக இருக்கின்றது, அல்லது எப்பொழுதும் செயலற்றதாக இருக்கின்றது. இந்த உடம்பு தற்காலிகமாக செயலுக்கு வருகின்றது, பிறகு செயல்படாத தன்மைக்கு போகின்றது. அப்புறம் உடம்பை வைத்துக்கொண்டு இவன் சில செயல்களை செய்கின்றான், சில சமயங்களில் செயல் செய்யாமல் இருக்கின்றான். வாக்குனால் சில சமயங்களில் பேசுகிறான், சில சமயங்களில் பேசாமல் மௌனமாக இருக்கின்றான். மனதினால் சில சமயங்களில் சிந்தனை செய்கின்றான், சில விஷயங்களை சிந்தனை பண்ணுறான், சில விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் இருக்கிறான். சில சமயங்களில் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனால் இது எல்லாமே எங்கே நடக்குது? மனதில், உடம்புல, இந்த அகங்காரத்தில் நடக்கின்றது. இங்கே அதனால் இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் இது தெளிவாக இருக்கணும். ஆனால் அத்தியாசம் இருக்கிற பொழுது, அஞ்ஞானம் இருக்கிற பொழுது, இந்த செயல் செய்கின்ற பொழுது நான் செயல் செய்கின்றேன், ஆத்மா செயல் செய்கின்றது என்றும், அப்புறம் செயல்படாமல் இருக்கிற பொழுது நான் ஒரு செயலும் செய்யாமல் இருக்கின்றேன். அந்த ரெண்டையுமே செயலின்மை இரண்டையும் ஆத்மாவிடத்தில் அத்தியாசம் செய்கின்றான். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? இவன் சரீரத்தை வைத்து கொண்டு இந்த அகங்காரமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயல்படாமல் இருக்கின்றது. அது ஒரு கருத்து. அதில் சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அது சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே ஆத்மா செயல்படாமல் இருக்கின்றது. அது ஒரு உண்மை. அஞ்ஞான காலத்தில் அதை நம்ம அறிவது இல்லை. ஆனால் இந்த ஆத்மானாத்ம விவேகம் செய்கின்ற விவேகி, ஞானி, புத்திமான் அந்த தத்துவத்தை அறிகின்றான். அதனால் முதல் வரிக்கு என்ன பொருள்? செயலின்மையை
காணுதல்னா சரீரத்தினுடைய செயல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயல்படாமல் இருக்கின்றது. வாஸ்தவமாக அது எதையும் செய்வது இல்லை, செயல்படாமல் இருக்கின்றது. அதுக்கப்புறம் சரீரம் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது, சரீரத்தை ஒரு பொழுது செயல்படாமல் சும்மா இருக்கிறது நிறுத்துறான். சரீரம் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது ஆத்மா செயல்படுதான்னா, ஆத்மா எப்பொழுதும் செயல்படாமல் தான் இருக்கு. ஆனால் இவன் நான் செயல்படாமல் இருக்கிறேன்னு நினைக்கின்றான். ஆனால் அந்த செயல்படாமல் இருத்தல் என்பது அவனுடைய சங்கல்பத்தினால் அது ஒரு செயலாகவே இருக்கின்றது. அதில் முதல் வரியை புரிந்து கொள்றதை விட ரெண்டாவது வரியை புரிந்து கொள்றதுல இன்னும் கொஞ்சம் கடினம் இருக்குது. ஏன்னா முதல் வரியில் சரீரம் செயல்படுது, ஆத்மா செயல்படாமல் இருக்குது. சரீரத்தினுடைய செயல்படுகின்ற சமயத்திலும் ஆத்மா செயல்படாமல் இருக்கிறதுங்கிறத ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது சாட்சியாக இருக்கின்றது. ஆனால் சரீரம் செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் மனதிற்கு அது ஒரு செயலாக இருக்கின்றது. அது சங்கல்பம் பண்ணி நான் செயல்படாமல் இருக்கிறேன்னு இருக்கிறான். அதனால் செயல்படாமல் சும்மா இருக்கிறதுங்கிறது கூட ஒரு செயல்தான் சரீரத்தினுடைய அளவில். ஏன்னா சரீரத்தினால எப்பொழுதும் செயல்படாமல் இருக்க முடியாது. ஆனால் செயல்படாமல் இருந்தால் சரீரமே போயிடும். ஆனால் சரீரம் செயல்படாமல் இருத்தல் என்பதும் ஒரு செயலாகவே இருக்கின்றது. அதனால் சரீரத்தினுடைய இந்த அகங்காரத்தினுடைய செயல்படாத தன்மையும் கூட அங்கே ஒரு சங்கல்பம் இருக்கிறது என்பதனால் அது ஒரு செயலாகவே இருக்கின்றது. இதற்கு சில உதாரணங்கள் இங்கே ஆச்சாரியரை காமிக்கின்றார். பாஷ்யத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கு இந்த உலக விவகாரங்களையும் நம்ம சில சமயங்களில் விரதம், ஏகாதசி விரதம் இருக்கிறார், இல்லை மார்கழி மாதத்தில் ஐயப்ப விரதம், ஐயப்பருக்கு விரதம் இருக்கிறார் அப்படின்னாக்க அந்த விரத காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதான் நியதி, விரத நியத்தின்னு இருக்கின்றது. அந்த விரத காலத்தில் சில விஷயங்களை செய்ய வேண்டும். தினசரி பாராயணம் பண்ணணும், இல்லை பஜன் பண்ணணும். ஐயப்ப பஜன் பண்ணுறார் அப்படின்னாக்கா அப்படி பஜன் பண்ணுறார், சில ஜபங்கள் பண்ணுறார், அப்படி சில அனுஷ்டானங்களை செய்கின்றார். அப்போ அதை செய்யறதுங்கிறது செயலாக இருக்குது. அதே சமயத்தில் செய்யக்கூடாது என்பதும் இருக்குது. அதையும் ஒரு சங்கல்பமாக வைத்து கொண்டு செய்யாமல் இருக்கிறார். செருப்பு போடாமல் இருக்கிறது, பாலியல் உறவு கொள்ளாமல் இருக்கிறது, மாம்சம் அருந்தாமல் மது அருந்தாமல் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்னது, செய்யாமல் இருக்கிறது. அது ஒரு செயல் கிடையாது, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறத தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிற ஒரு செயலின்மை. ஆனால் இந்த சமயத்தில் அவனுக்கு அது என்ன இருக்குது, ஒரு சங்கல்பமாக இதை நான் இப்பொழுது செய்யக்கூடாது என்று அவர் மனதில் அந்த சங்கல்பமாக இருக்கின்றது. அதனால் அதை திட்டமிட்டு செய்கிறான். திட்டமிட்டு என்ன செய்கிறான், செய்யாமல் இருக்கிறது திட்டமிட்டு செய்கிறார். அதனால் விரதம்ங்கிறது செய்யாமல் இருத்தலை திட்டமிட்டு செய்தல் என்பது ஆகும். அதனால் அது ஒரு செயல்னா. அதனால் இந்த செயலின்மையை காணுதல் என்கிற பொழுது அது முதல் வரியினுடைய விஷயம். சரீரத்தினுடைய அனாத்மாவினுடைய அகங்காரத்தினுடைய செயலில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயலற்றதாக சாட்சி மாத்திரமாக இருக்கிறது என்ற விவேகம், அந்த ஞானம், அந்த காட்சி, அந்த பார்வை, அதுதான் காணுதல், அந்த தெளிவு. அதே மாதிரி இந்த அனாத்மாவினுடைய செயல்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருத்தல் என்பதும் அந்த அகங்காரத்தினுடைய ஒரு செயலாக இருக்கின்றது. அதனால் இந்த செயலின்மையில் அங்கு ஒரு செயல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல். அதனால் அஞ்ஞானியினுடைய செயலின்மையிலையும் ஒரு கர்த்திருவம் இருக்குது. அதனால் செயலின்மைங்கிறது கர்த்திருவத்தை மையமாக வச்சு பார்த்தோம்னாக்கா, செயலை செய்கின்ற பொழுது நான் கர்த்தா, நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்திருவம் இருக்குது. செயல் இன்மை என்பதிலும் லௌகிகமாக நம்ம எது செயல்படாமல் இன்றைக்கி லீவு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அல்லது இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இப்போ நான் விரதம் இருக்கிறேன், இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம எதை செய்ய மாட்டோன்னு முடிவு பண்ணுறோமோ அதிலேயும் கர்த்திருவம் இருக்குது. அந்த கர்த்தா இருக்கிறான். கர்த்திருவம் இருக்கிறதுனால அந்த செயல்படாமல் இருத்தல் என்பதும் செயலாக இருக்கின்றது. இந்த ஞானம், அதனால் அனாத்ம விஷயத்தில் செயலின்மை என்பது ஒரு பொழுதும் இல்லை, ஆத்ம விஷயத்தில் செயல்படுதல் என்பது ஒரு பொழுதும் இல்லை. இதான் விவேகம்.
ஆத்மா எப்பொழுதும் செயல்படாததாக இருக்கின்றது, அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பதாக இருக்கின்றது. இந்த அனாத்மாவினுடைய செயலின்மையினால் ஆத்மா ஒருபொழுதும் பாதிப்பு அடைவது இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு எவ்விதமான லாப நஷ்டமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல் ஞானம். அந்த ஞானத்தினால நான் ஆத்மா என்று, நான் எவ்விதமான செயலும் செய்யாதவன் என்று தன்னை அகர்த்தாவாக புரிந்து கொள்கிறவன் புண்ணிய பாபத்தினால் பாதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா செயல் செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் அனாத்மா அகங்காரம் அதுதான். அந்த அகங்காரம் நான் இல்லைன்னு தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு அந்த அகங்காரத்தினுடைய செயலோ செயலின்மையோ என்னுடையது அல்ல. அதனுடைய பலனை அனுபவித்தல் என்பதும் என்னுடையது அல்ல. அதான் விவேகம். இந்த ஞானத்திற்கு பிறகு ஒருவன் தனக்காக செய்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆத்மா பூர்ணமாக இருக்கு. என்ன செஞ்சாலும் அதனால் ஆத்மாவுக்கு கூடுதல் குறைவு வரப்போவது இல்லை. செயல் என்பதே அங்கே இல்லை. ஆகவே ஆத்மாவை அடைவதற்காக அல்லது ஆத்மா பூர்ணத்துவம் அடைவதற்காக, ஆத்மா ஆனந்தத்தை அடைவதற்காக அல்லது நித்தியத்துவத்தை நிரந்தரத்துவத்தை அடைவதற்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆத்மா எல்லா விதத்திலும் அது அப்படியே இருக்கின்றது. அது நித்தியமானதாக, நிரந்தரமானதாக, பூர்ணமானதாக, ஆனந்தமானதாக அது இருக்கின்றது. அதனால் அங்கே செயலுக்கான வேலையே இல்லை. இந்த அனாத்ம விஷயத்தில் என்னதான் பண்ணாலும் செயலை நம்மளால் நிறுத்த முடியாது. அது இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நாம் சும்மா இருக்கிறேன்னு சொன்னாலும் உள்ளுறுப்புகள் சும்மா இருக்க முடியுமான்னா அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதயம் துடித்து கொண்டு தான் இருக்குது. உள்ளுறுப்புகள்லாம் தூங்குகிற பொழுது அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. நான் செயல்படாமல் இன்றைக்கி 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஒரு நாள் முழுக்க தூங்க போகிறேன்னா அது சும்மா தூங்கிறது அல்லது வேறு ஏதாவது சரக்கு உள்ளே ஊற்றி உடம்பை தூங்க வைக்கிறது, ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது, மாத்திரையெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்க வைத்தாலும் உண்மையிலேயே அது செயல்படாமல் போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அது இருக்கவே இருக்காது. அது உள்ளே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதை செயல்படுத்த நிறுத்துதல் என்பது தேவை இல்லை, அவசியம் இல்லை. அது தானாக ஒரு நாள் நின்று போயிடும். நாம் அதை போய் நிறுத்த வேண்டியது இல்லை. ஆகவே அங்கேயும் செயல்படுதல், சும்மா இருத்தல் என்பது அவசியம் இல்லாத ஒன்று. சுவாசம் அது நம்ம திட்டமிட்டு பண்ணலை, அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கு. திட்டமிட்டு பண்ணுற மாதிரி பகவான் கொடுத்துருந்தா அதான் பிரச்சனையாக இருக்கும். எதையாவது பார்த்தோன்னா வாயை பிளந்துட்டு அப்படியே மெய் மறந்து மூச்சு விடுறதையும் நிறுத்திடுவான். அந்த பகவான் அதனால் அப்படி கொடுக்காம அது தானாக நடக்கிறதா வச்சிருக்கிற. அதனால் உள்ள சரீரத்தில் நடக்கக்கூடிய செயல் அதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துதல் என்பது நம்முடைய கையில் இல்லை. அவன் நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அது தானாக ஒரு நாள் நின்று போய்விட போகிறது. அதனால் அது நடக்கிற வரைக்கும் சரியாக நடக்கிறதுக்கு நம்ம தடை பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த சகாயம் பண்ணுறது அப்படிங்கிறத விட தடை பண்ணாமல் இருந்தால் போதும். அதனுடைய இயல்பான இயக்கத்தை நம்ம குறுக்க போய் வேறு ஏதாவது தப்பான விஷயத்தை கொடுத்து மால் ஃபங்க்ஷன் பண்ணி அதை கெடுக்காமல் இருந்தால் போதும். அதை அதன் போக்கில் விட்டாலே உலகம், உடல் எல்லாமே போய்கொண்டு இருக்கும், இயங்கிக் கொண்டு இருக்கும். அதற்கு ஆத்மாவுக்கும் அதற்கும் நமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அதான் ஞானம். ஆனால் அந்த புரிதல் யாருக்கு வருகின்றதோ அவர்கள் நான் அகர்த்தா, நான் ஆத்மா, நான் அகர்த்தா, எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்று செயலை முடித்தவர்களாக ஆகிறார்கள். அப்புறம் சரீரத்துக்கு அது விதிப்படி என்ன வருமோ அது வருகிறது. விதிப்படி அது எப்படி நடக்கிறதோ நடக்கிறது. ஆனால் சரீரத்துக்காகவும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதோட தேவைக்கு மேலே நம்ம கொடுக்கவும் முடியாது. அதோட தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன வருதோ, விதிப்படி என்ன வருகிறதோ அதை நம்மால் தடுக்கவும் முடியாது என்ற விவேகம் இருப்பவன் அவன் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். அதனால் இந்த சரீரத்தினுடைய செயலை அவன் அதன் பிறகு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறான். உலக வாழ்க்கையை, உலக நடக்கையை, சரீரத்தினுடைய இயக்கத்தை, சரீரத்தினுடைய நடத்தலை அவன் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கின்றான். ஏதோ குடும்பம் பொறுப்புன்னு இருந்தால் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னா, சரீரம் இருப்பதற்கான பிராரத்தம் இருக்கிற வரைக்கும் அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து கொண்டு அவன் இருக்கிறான். அதை கொடுக்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் அவன் இருக்கின்றான். அதே சமயம் ஆத்மா எப்பொழுதும் செயலற்றது என்ற அந்த பூர்ணமான ஞானத்தோடு, ஆகவே எனக்கு புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை, அதனால் வரக்கூடிய இன்ப துன்பம் இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை என்று
அவன் நிறைவாக இருக்கின்றான். அதான் கிருஷ்ண கர்மகிறது. அதுதான் யுக்தம். அதான் சமாதி அடைந்த சமமான மனநிலை, மன சமாதானம் அடைந்த நிலை. சித்த குளிர்ச்சினா குளிர்ந்த சித்தம். கைவழிஞ்சது ஞான வாசிட்டத்தில் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம். குளிர்ந்த சித்தம்னா தாப்பம் இல்லாமல் குளிர்ச்சி அடைந்த சாந்தம் அடைந்த மனது, பிரசாந்தமான மனது, பிரசாதத்தை அடைந்த மனநிலை, பக்குவ நிலை. அதான் ஜீவன் முக்தி நிலை. அதனால் இந்த விவேகம் முக்கியமானது. அதனால் இந்த ஞானத்தை ஆத்மா அனாத்ம விவேகத்தினால இந்த உலகத்தை பார்க்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இந்த திருஷ்டி யாருக்கு இருக்கிறதோ அவன் ஞானியாக இருக்கின்றான். என்ன திருஷ்டி? சரீரத்தினுடைய இயக்கத்தின் நடுவில் ஆத்மாவினுடைய இயக்கமற்ற தன்மையை அறிந்திருத்தல். அதே மாதிரி சரீரத்தினுடைய செயலற்ற தன்மையிலும் அஞ்ஞானியினிடத்தில் கர்த்திருவம் இருக்கிறது என்பதை அறிந்திருத்தல். அதான் திருஷ்டி. நம்ம பாஷ்யத்தோட மேற்கொண்டு பார்க்கலாம். ஞான திருஷ்டி. இங்கே பார்த்தல் என்பது ஞான திருஷ்டி. அறிவினால் பார்த்தல், ஞானத்தினால் உண்மையை, தத்துவத்தை, யதார்த்தத்தை அறிதல். இதனுடைய முகவுரை 38 18வது பாட்டினுடைய முகவுரை. கிம் புனக தத்துவம் கர்மாதேகே யத் போத்தவ்யம் வக்ஷ்யாமி இதி பிரதிஜ்ஞாதம் உச்யதே. கிம் புனகன மேலும். தத்துவம், இந்த கர்மம் முதலானவைகளுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் சொன்னாரே. அது கர்மம், அகர்மம், விகர்மம் இவைகளுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எது சொல்லப்பட்டதோ, அது பிரதிஜை செய்யப்பட்டதோ அதை நான் சொல்லுகின்றேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கின்றார். பாஷ்யம். கர்மணி கர்ம கிரியதே இதி வியாபாரமாத்ரம் தஸ்மின் கர்மணி அகர்ம கர்ம அபாவம் யக பஷ்யே அகர்மணி ச கர்ம அபாவே கர்த்ருதந்த்ரத்வாத் பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತ್ಯೋः வஸ்து அப்ராப்ய ஏவ ஹி சர்வ ஏவ கிரியாகாரகாதி யவஹாரः அவித்யா பூமௌ ஏவ கர்ம யக பஷ்யதி. கர்மணினா என்னங்கிறதுக்கு மேலே விளக்கம் சொல்கிறார். கர்ம கிரியதே இது வியாபார மாத்திரம். கர்மணினா கர்ம, கிரியதே இது கர்ம. அதான் கிரியதே இது கர்ம. கர்மனா என்னென்ன? செய்யப்படுவது எதுவோ அது செயல். அது செயல்னா என்ன அப்படின்னு கேட்டால், எது செய்யப்படுவதோ அது செயல். ஏன்னா வியாபார மாத்திரம். எந்த ஒரு வியாபாரம், எந்த ஒரு செய்கையானது நடக்கின்றதோ அதற்கு செயல் என்று பெயர். ஆனால் இங்கே செயல் அப்படிங்கிற பொழுது செய்தல் அப்படின்னா எல்லா விதமான செய்கையையும் குறிப்பது. ஆனால் இங்கே நம்ம தமிழர்த்தம், நம்ம நூலில் தமிழாக்கம் நூலில் சுந்தரராஜ சர்மா நூலில் பார்த்தா விளக்கம் கொடுக்குறார். அதனுடைய முகவுரையிலேருந்தே அப்படியே நம்ம சேர்த்து படிச்சுட்டு வருவோம். ஏன்னா கொஞ்சம் ஆழமான பொருள். இதை அன்வயம் பண்ணி, எல்லாம் பாஷ்யத்தையே அன்வயம் பண்ணி நம்ம பார்க்கணும். அது சுந்தரராஜ சர்மா அழகாக கொடுத்துருக்கிறார். தேவையான இடங்களில் கூடுதலான குறிப்புகளும் கொடுத்துருக்கிறார். அதோடு பார்க்குற பொழுது நமக்கு புரியலாம். ஆனால் முகவுரை, கர்ம அகர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதை கூறுகிறேன் என்று நீங்கள் மேற்கொண்டுள்ள அக்கர்மம் முதலானவற்றின் உண்மை என்ன கூறுவோம். இது தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே அதை நான் கூறுகிறேன், நீங்கள் சொன்னீங்களே அது என்ன, சொல்லுகிறேன் கேள்வி. எவன் கர்மத்திலே, ஸ்லோகார்த்தம், எவன் கர்மத்திலே அகர்மத்தை காணக்கூடுமோ, எவனால் அதை பார்க்க முடியுமோ, கர்மம் நடக்கின்ற பொழுதும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அகர்ம தத்துவத்தை, நிஷ்கர்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை எவனால் காணக்கூடுமோ, அதில் நம்ம சேர்த்துக்கொள்ளணும், அப்போ தான் சரியாக புரியும். சரீரத்தினுடைய கர்மத்திலே ஆத்மாவினுடைய அகர்மத்தன்மையை யாரால் காணக்கூடுமோ, காண முடியுமோ. எவன் அகர்மத்திலும் கர்மத்தை காணக்கூடுமோ, எந்த அஞ்ஞானியினுடைய செயலிலும் அல்லது இந்த சரீரத்தினுடைய செயலிலும் அங்கே கர்மம், நான் செயலற்று நான் சும்மா இருக்கிறேங்கிற அந்த கர்த்திருவம் அதை காணக்கூடுமோ, அவன் மனிதர்களுள் அறிவுள்ளவன், விவேகம் உள்ளவன், அவன் ஞான நிஷ்டையை கூடினவன், அந்த ஞான நிஷ்டை அவனுக்கு இருக்கின்றது. கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்தவன், செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் செய்து முடித்தவன். விளக்கம், பாஷ்யத்தினுடைய முதல் வரி, செய்யப்படுகிறது என்பது செய்கை. அதனால் கர்ம கிரியதே இது கர்ம, செய்யப்படுவது எதுவோ அதற்கு செயல் என்று பெயர். தமிழ் இலக்கணத்தில் பார்த்தா இந்த செய் என்ற ஏவல் எல்லாத்துக்கும் இந்த செய் என்றதை உதாரணமாக காட்டுவார்கள். எந்த விளக்கம் கொடுக்குற பொழுது எந்த செயலுக்கு விளக்கம் கொடுத்தாலும் செய் என்பதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இது போல இது என்று இலக்கண விளக்கம் கொடுப்பாங்க. அதனால் அடிப்படை செய் என்பது செயல், ஒரு கரணத்தை கொண்டு ஒரு கருவியை கொண்டு நாம் செய்கின்ற செயல், அதனுடைய வியாபார மாத்திரம்னு ஆச்சாரியர் சொல்கிறார். அதனுடைய இயக்கம் மாத்திரம், அதை இயக்குதல் என்பது செயல். செல்லல், நிற்றல், நினைத்தல் முதலிய எல்லா தொழிலுமாம். அதனால் செய்கிறதுனா செல்லுதலை செய்தல், நிற்றலை செய்தல், நினைத்தலை செய்தல்னா. அதனால் செய்தல்ங்கிறது எல்லாத்தையும் பொருந்தும். சும்மா இருக்கிறான், ஒரு விஷயத்தை நினைக்கிறான், அப்போ நினைக்கிறதை செய்தல். அப்புறம் போவதை செய்தல், செல்லுதலை நடத்தலை செய்தல், நிற்றலை செய்தல்னா. அதே மாதிரி சும்மா அமர்ந்திருக்கிறனா அமர்ந்திருத்தலை செய்தல்னா, அதுவும் கிரியாபதம் தானே. அமர்ந்திருக்கிறார், சும்மா உட்கார்ந்திருக்கிறார்னா சும்மா உட்கார்ந்திருத்தல் என்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார். நடக்கிறதுனா நடத்தல் என்ற செயலை செய்கிறார். அமர்ந்திருக்கிறார்னா அமர்ந்திருக்கிறேன் என்ற செயலை செய்கின்றார். அதுவும் கிரியாபதத்துக்குள்ள வெறுப்பு தான் அதுவும். அதனால் செயல்கிற பொழுது எல்லா தொழிலும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாஷ்யத்தில் இருக்கிறது பிரவர்த்தி நிவர்த்தி. தஸ்மின் அகர்ம கர்ம அபாவம் யக பஷ்யேத். இந்த இடத்துல கர்ம அகர்ம பாவத்தை எவர் காண்கின்றானோ, அகர்மணிச்ச கர்ம அபாவே கர்த்திரு தந்திரத்வாத் பிரவருத்தி நிவர்த்தியோகோ வஸ்து அப்பிராப்பிய ஏவகி அவித்யா பூமௌ ஏவ சர்வ ஏவ கிரியாகாரகாதி வியவகாரக கர்ம இது யக பஷ்யேத். நம்ம தெளிவாக ஆத்ம தத்துவத்தை இங்கே சொல்லுகின்றார். இந்த பிரவர்த்தி நிவர்த்தி என்பது பிரவர்த்தியும் நிவர்த்தியும். பிரவர்த்தினா ஒரு செயலை நோக்கி ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது, நிவர்த்தினா அதிலிருந்து விலகி செல்லுதல், நோக்கி செல்லுதல் விலகி செல்லுதல், பிரவர்த்தியும் நிவர்த்தியும். இது எதை மையமாக கொண்டு இருக்கு? செய்பவனாகிய கர்த்தாவை சார்ந்து நிற்றலின். அதனால் ஒரு செயலை செய்யறது செய்யாமல் இருக்கிறது அல்லது ஒன்றை நோக்கி செல்லுதல் ஒன்றிலிருந்து விலகி செல்லுதல் என்பது அது செயலை செய்பவனுடைய சங்கல்பத்தில் இருக்கின்றது. அது செயலை சார்ந்து இருப்பதில்லை. இவன் தான் தீர்மானம் பண்ணுறான், போகலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, நிற்கலாமா உட்கார்ந்துருக்கலாமா, எப்பொழுது எதை செய்யலாம் எதை செய்யாமல் இருக்கலாம் என்பதெல்லாம் செய்பவனை சார்ந்து நிற்றலில். அப்போ அந்த கர்த்தாவை சார்ந்து இருக்கின்றது, அவனுடைய கர்த்திருவத்தை சார்ந்து இருக்கின்றது. செயல் செய்தல் என்பதும் அதே போல செயலை செய்யாமல் இருத்தல் என்பதும் கர்த்தாவை சார்ந்து அவனுடைய சங்கல்பத்தை சார்ந்து அவனுடைய கர்த்திருவத்தை சார்ந்து இருக்கின்றது. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காணக்கூடும் என்க. அதனால் இப்படி இருக்கிறதுனால, அதனால் இந்த பிரவருத்தி நிவர்த்தி என்பது செயலின்மை என்பது செய்பவனை சார்ந்து இருக்கிறதுனால நாம் அதை காணக்கூடும். அவனுடைய செயலில் அந்த கர்த்திருவத்துக்கு வேறாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தையும் அவனுடைய
அகர்மத்தில் செயல்படாமல் இருக்கிறேன் என்கிற அந்த விஷயத்தில் அந்த எண்ணத்தில் அந்த சங்கல்பம் இருப்பதையும் நாம் காண முடியும். அல்ல, அகர்மத்தில் கர்மத்தையும் அது கர்மம், அதையும் ஒரு வேலையாக அவன் செய்கிறான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னாக்கா அவர் வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்கிறார், வீட்டில் சும்மா இருக்கிறார்னா, இல்லை நம்மளே கூப்பிட்டா என்ன பண்ணுறேன்னா, ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே அவன் சும்மா இருக்கானான்னா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார், இல்லை செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பார், இல்லை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பார், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுறேன்னா சும்மா தான் இருக்கேம்மா. என்ன அர்த்தம்? வழக்கமாக செய்கிற வேலையை அவர் செய்யலை, அதான் சும்மா இருக்குது. வழக்கமாக ஒரு கமிட்மெண்ட்டாக ஆஃபீஸுக்கு போகிறார் வர்றார், அது அவர் செய்ய வேண்டிய கடமை, அதை இப்பொழுது அவர் செய்யவில்லை. அதே சமயம் அவன் செயல்படாமல் சும்மா உட்காந்து தியானம் கூட தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்னா அது ஒரு செயல் தானே. தியானம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார், இல்லை சும்மா அமர்ந்து இருக்கிறார், படுத்து இருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார்னா அந்த வேலையை செஞ்சு இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் ஆனால் அதை என்ன சொல்கிறோம் நம்ம பழக்கத்தில் விவகாரத்தில், சும்மா இருக்கிறதுன்னா வெட்டியாக தான் இருக்கேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னது? அது வழக்கமாக செய்கிற வேலையிலிருந்து விலகி இருத்தல், ஒரு கமிட்டடாக இருக்கிற ஒரு தன்மையிலிருந்து மாறி ஒரு கட்டாயம் எதுவும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான ஒரு செயலை செய்கிற பொழுது அதை சும்மா இருப்பதாக நாம் கருதுகிறோம். உண்மையிலேயே அங்கே இப்போ சும்மா இல்லை, வேற எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான். அதனால் அந்த செயலின்மையிலும் ஒரு செயலானது இருக்கிறது என்பதை, ஏன்னா அது செய்பவனுடைய சங்கல்பத்தில் இருக்குது. எந்த வேலையை செய்கிறது செய்யாமல் இருக்கிறது, இன்றைக்கி வேலைக்கு போகிறதா இல்லை வீட்டில் இருந்து வேறு ஏதாவது வேலையை பார்க்கிறதா அப்படிங்கிறது செய்பவனுடைய சங்கல்பத்தில் இருக்கிறதுனால அதில் அந்த செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் காண முடியும். அதனால் செயலின்மையில் செயல்ங்கிறது அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்த்திருவம், நான் செய்கிறேன், நான் சும்மா இருக்கிறேங்கிற அந்த கர்த்திருவ புத்தி என்பது தான் செயல். பிரவர்த்தி, இதுக்கு விளக்கம் ஒரு அடைப்புக்குரிய விளக்கம் கொடுத்திருக்கிறார். பிரவர்த்தி அப்படின்னாக்கா ஒரு கர்மத்தை செய்தல் என்னும் முயற்சி. நிவர்த்தி அப்படின்னா அகர்மம் ஓய்தல் என்னும் முயற்சி, செயல்படாமல் இருத்தல் என்கிற அதுவும் ஒரு முயற்சி தான். ஏன்னா செயல் செய்கிறத விட செயல்படாமல் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு தான் அதிக முயற்சி பண்ணணும், அதிக பிரயத்தனம் பண்ணுறது. எதுக்குன்னா சும்மா இருக்கிறது. செயல்படுறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோமோ அதை விட அதிகமான பிரயத்தனம் பண்ணுறது, அதை விட அதிகமான கஷ்டமான வேலை செயல்படாமல் சும்மா இருக்கிறது தான். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறா நம்மளால் செய்ய முடியும். ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்துருனாக்கா அது முடியாது. ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுறதுனா அதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ தான் ரொம்ப கடினமானதாக இருக்குது. அதனால் செயல் செய்தல் என்பதும் செய்யாமல் இருத்தல் என்பதும் முயற்சியினால் நடக்கக்கூடியது. அதனால் அங்கே சங்கல்பம் இருக்குது, செயல் இன்மை என்பதும் ஒரு செயலாகவே இருக்கின்றது. இந்த செயலின்மைங்கிறது எப்போ நடக்குதுன்னா அதுக்கு சொல்கிறார், ஆத்ம ஞானம் இல்லாத பொழுது தான் இந்த விவகாரங்கள், உலக விவகாரங்கள், சரீர விவகாரங்கள் என்பது அஞ்ஞானி இடத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அதை விளக்கம் கொடுக்கிறார். சொல்கிறார், பிரவர்த்தி நிவர்த்தியோகோ வஸ்து அப்பிராப்பிய ஏவ ஹி சர்வ ஏவ கிரியா காரகாதி வியவகாரக. வஸ்துவை அடையாத பொழுது அன்றோ, வஸ்து அப்பிராப்பிய ஏவன வஸ்துவை அடையாத பொழுது அன்றோ, ஆத்ம ஞானம் இல்லாத பொழுது அன்றோ. இந்த எல்லா விதமான செயல்கள் எல்லா விதமான விவகாரங்களும் இருக்கின்றன. அதனால் அவித்யா பூமௌ ஏவ, அவித்யா பூமியில தான் இந்த செயலின்மை இரண்டும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா வித்யா பூமியில் என்னது? வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதும் எந்த செயலையும் செய்வது இல்லை என்பது தான் வாஸ்தவம். அதனால் ஆத்ம நிலையில் செயல் என்பதே இல்லை, செயல் செய்வதற்கான எவ்விதமான தேவையும் இல்லை. அது நித்தியமாக நிர்விகாரமாக பூர்ணமாக இருக்கின்றது. அதனால் அஞ்ஞானம் இருக்கிற பொழுது தான் செயலானது நடக்கின்றது. அந்த செயல் அனாத்மாவில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆத்மாவிடத்தில் எப்பொழுதும் அஞ்ஞானம் என்பது இல்லை. ஆகவே ஆத்மா எப்பொழுதும் நிஷ்கிரியமாக இருக்கின்றது. ஆகவே ஆத்ம ஞானம் இல்லாத இடத்தில்தான், ஆத்ம ஞானம் இல்லாத
ஒருவனிடத்தில்தான் நான் செய்கிறேன் செய்யாமல் இருக்கின்றேன் என்ற உணர்வானது வருகின்றது, என்ற எண்ணமானது இருக்கின்றது. இப்போ ஆத்ம ஞானி இடத்துல என்னென்ன, ஆத்மா எப்பொழுதும் அக்கிரியங்கிறத புரிந்து கொண்டவன் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணாலும் நான் அக்கர்த்தான்னு இருக்கிறான் இல்லை. ஆத்ம ஞானி காரியம் பண்ணாமல் சும்மா இருக்கிற பொழுதும் அக்கர்த்தாவாகத்தான் தன்னை அறிகிறான். பெரிய பெரிய காரியங்களை செய்கின்ற பொழுதும் தன்னை அக்கர்த்தாவாகவே அறிகின்றான். ஏன்னா எப்பொழுதும் அது மாறுவது இல்லை. அதனால தான் ராஜரிஷி முதல்ல உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி இருந்து ஞானத்தை அடைந்து தான் செயல்பட்டு இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஆத்ம ஞானத்தை அறிந்தவன் ஆத்மா அக்கர்த்தான்னு புரிந்து கொண்டவன் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பான்னு சொல்லலை. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய முன்னோர்கள் தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார்கள், ராஜரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள்னா பெரிய ராஜ்ய சக்கரவர்த்திகளாக பெரிய ராஜ்யபாரத்தையே தாங்கி இருக்கிறார்கள். அப்போ என்னது, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த காரியம் எல்லாம் அனாத்மாவில் சரீரத்தில் நடக்கிறது. ஆத்மா நித்திய முக்தம், நித்திய நிர்விகாரம், நித்திய அகர்த்தா, நான் ஆத்மா என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. சரீரத்தினுடைய செயலிலும் சரீரத்தினுடைய செயல் இன்மையிலும் அவர்கள் ஒரே விதமான ஆத்மத்தன்மையை அறிந்திருக்கிறார்கள். அஞ்ஞானி தான் சரீரம் செயல்படுகின்ற பொழுது நான் செய்கிறேன் என்றும், சரீரம் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது நான் செயல்படாமல் இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன், அதனால் எனக்கு ரெஸ்ட் வேணும்னா, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சரீரத்தை நான் என்று நினைப்பவன் தான் அதை நினைக்கின்றான். சரீரத்துக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. அதுக்காக சரீரத்தை வச்சு 24 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது. சரீரம் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அதற்கு போதுமான ஓய்வும் கொடுக்கணும், போதுமான வேலையும் கொடுக்கணும். ஆனால் அது சரீரத்தினுடைய தர்மம், ஆத்மாவினுடைய தர்மம் அல்ல. அதனால் மெய்ப்பொருளை அடையாத இடத்தன்றோ செய்கை என்றும் என்னும் விவகாரமும் செய்பவன் என்னும் விவகாரமும், இங்கே அச்சு பிள்ளைகள்லாம் சில இருக்குது, நம்மளால் படிக்கிற போது சரியாக படிச்சுக்கணும். அதனால் செய்கை என்றும்னு இருக்குது, செய்கை என்னும் விவகாரமும் செய்பவன் என்னும் விவகாரமும். அதனால் ஒரு செயல்னு இருக்குது, நான் செய்கிறேங்கிற எண்ணமானது அஞ்ஞானியிடத்தில் அல்லது அகங்காரத்தினிடத்தில் சரீரத்தை மையமாக கொண்ட இடத்தில் இருக்கின்றது. அது மாதிரி மற்றும் இவை போன்ற விவகாரமும் ஆகிய சகலமுமே அஞ்ஞான நிலையிலேயே நிகழ்கின்றன. அஞ்ஞான நிலையில தான் இது நடக்கின்றது. அதுக்கப்புறம் அதனால் இப்படி பார்க்க முடியும், இப்படி ஒருவர் பார்க்க முடியும்னு சொல்கிறார். கர்ம அவித்யா பூமௌ ஏவ கர்ம யக பஷ்யத் பஷ்யதி சக புத்திமான் மனுஷேஷு. எவன் கர்மத்திலே கர்மமின்மையை காண்கின்றானோ, எவன் கர்மமின்மையிலேயும் கர்மத்தை காண்கிறானோ அவன் மனிதர்களுள் அறிவுடையவன், அவன் யோகி, அவன் எல்லா கர்மங்களையும் செய்தவன் என்று கர்ம அகர்மங்கள் இரண்டிலும் ஒன்றின் மற்றொன்றை காண்பவன் இவ்வாறு கொண்டாடப்படுகின்றான். சமஸ்த கர்ம கிருத்து சக இதி ஸ்தூயதே கர்ம அகர்மனோகோ இதர தர்ஷி. சரீரத்தினுடைய செயல், அதற்கு நடுவில் ஆத்மா எப்பொழுதும் செயலற்றது இருத்தல் என்பதை காணுதல். அதே மாதிரி அனாத்மாவினுடைய செயலின்மையிலும் செயலானது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று காணுதல். அதுதான் உள்ளதை உள்ளவாறு காணுதல் ஆகும். முன்னாடியே வேற ஒரு ஸ்லோகம் இருப்பை பற்றி சத்தம் வைத்து கொண்டு சொன்னார். நாசதோ வித்தியதே பாவக நாபாவோ வித்தியதே சதகன உபயோரப்பி திருஷ்டோந்தக தத்துவதர்சினகன. இருப்புக்கு இன்மை என்பது ஒரு பொழுதும் இல்லை, இல்லாததற்கு ஒரு பொழுதும் இருப்பு என்பது இல்லை. சத்தம் வைத்து கொண்டு சொன்னது ஆத்மா எப்பொழுதும் இருப்பதாக இருக்கின்றது, அது ஒரு பொழுதும் இல்லாமல் போவது இல்லை. அனாத்மா ஒரு பொழுதும் இல்லாததாகவே இருக்கின்றது, அது ஒரு பொழுதும் இருப்பை அடைவது இல்லை. அதே சமயம் இருப்பது போல தோற்றத்தை அடைகின்றது. அது சத்தம் வைத்து கொண்டு சொல்கிறது. இங்கு சித்தம் வைத்து கொண்டு ஆத்மா எப்பொழுதும் சைத்தன்ய சுரூபமாக இருக்கு, நிர்விகார சுரூபமாக இருக்கின்றது. அனாத்மா ஜடமானதாக இருந்தாலும் ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சத்தினுடைய பிரதிபிம்பத்தினால தற்காலிகமாக ஒரு சேதனத்துவத்தை பெறுகின்றது.
பிறகு அச்சேதனத்துவத்தை அடைகின்றது. சேதனத்துவத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அஞ்ஞானியானவன் அந்த சரீரம் சுதந்திரமாக இருக்கிறது, இயங்குகின்றது என்று கருதி அதை செயல்படுத்துவதாகவும் செயலின்மையில் நிறுத்துவதாகவும் அவன் நினைக்கின்றான். அது அவனுடைய அஞ்ஞானமே அன்றி வாஸ்தவம் அல்ல என்று எவன் அறிகிறானோ அவன் ஞானி. அவன் அதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று இதனுடைய பொருள். அதுக்கப்புறம் இதில் பூர்வபக்ஷம், இதனோட நேரடியான பொருள் இதுதான். அதுக்கப்புறம் இதில் எனக்கு என்னெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் சந்தேகம் வருதோ அதை பூர்வபக்ஷமாக ஆக்ஷேபமாக சொல்லி பிறகு அதற்கு சமாதானம் சொல்லுகின்றார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः.